கேரளா கவர்மெண்ட் முதல் முறையா ரொம்ப வயசு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மரண தண்டனை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. சோ அது எதனால அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சுந்தரேஷ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணோட பேரு கிரீஸ்மா. அவங்களுக்கு தமிழ்நாடும் அவருடைய காதலருக்கு கேரளாவும் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு பேரும் நல்லா காதலிச்சிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல கிரீஸ்மாவுடைய வீட்டில் மாப்பிள்ளை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர், நல்ல செட்டில்டான ஃபேமிலி. உடனே கிரீஸ்மா என்ன நினைக்கிறாங்க, ஓகே அவரை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அவரை மேரேஜ் பண்ணணும், இவர் வேற இருக்காரு, இவர் வேற நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது, இவர்கிட்ட வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, சேட்லாம் இருக்குது, மெசேஜ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், அது எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இவரை அப்படி விட்டுட்டு நம்ம அங்கே மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் இவர் வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்போ நம்ம இவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேவலமான ஒரு பிளானால் முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணியில் வந்து மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாய்சன் அப்படின்னு சொல்லப்படுது, ஏதோ கொஞ்சமாக கலந்து கொடுத்துருக்காங்க. அதோட டோஸ் கம்மியாக இருந்ததுனால அது வந்து அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் பாட்டிலில் நிறைய மாத்திரைகளோ நினைக்கிறேன் அந்த மாதிரி கலந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவுமே வந்து அது பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மூன்றாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பொண்ணுடைய வீட்டில் அவங்க அம்மாவுக்கும் இது தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணதும் தெரிய வருது, இந்த மாதிரி பண்ண போகிறதும் தெரிய வருது, அவங்களுடைய இந்த பொண்ணுடைய மாமாவுக்கும் தெரிய வருது. ஸோ அப்போ அந்த அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, அவனை நீ வீட்டுக்கு வர சொல்லி க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு நம்ம கேரளாவை சேர்ந்த காதலருக்கு கால் பண்ணி வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆசையாக பேசியிருக்காங்க. ஸோ ஆசையில் ரொம்ப நம்பிக்கையுடன் அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அவருக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி நம்மளை வந்து கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. ஸோ இருந்தாலும் அவர் வந்து அங்கே போகிறாரு, ரொம்ப நம்பிக்கையுடன் உண்மையான காதலுடன் அங்கே போகிறாரு. போனால் தான் தெரியுது, கஷாயம் குடிங்க அப்படின்னு சொல்லி கஷாயம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கஷாயத்தில் தான் பூச்சி மருந்தை கலந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போயிருக்கார் வீட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்புகளும் அவருக்கு செயலிழந்து பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போகிறாரு. அவர் இறக்குற அந்த தருவாயில் கூட தன்னோட காதலி தான் ஏதோ கொடுத்துட்டா அப்படின்றத அவர் சொல்லலை. சொல்லி அவரை அது இந்த மாதிரி அவள் தான் நீ கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு எதுவுமே அவருக்கு தெரியல. ஸோ அப்படின்ற மாதிரியே போயிட்டாரு. ஆனால் எப்படி அது காதலிச்ச ஒரு பையனை கொலை பண்ணுற அளவுக்கு போய் யோசிச்சாங்கன்றது தான் எனக்கு இன்னுமே வந்து புரியலை. ஏன் இப்படி பண்ணாங்க? ஸோ வந்து கேரளா கவர்மெண்ட் மரண தண்டனை அப்படின்றது இந்த பொண்ணுக்கு அறிவிச்சிருக்கிறது கரெக்டாக தவறா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியணும்ல. ஸோ மறக்காமல் வந்து சொல்லிடுங்க. ஒரு பொண்ணு இப்படி பண்ணால் எல்லா பொண்ணுங்களும் இப்படி தப்பு பண்ணுவாங்கன்றது கிடையாது. ஒரு பையன் தப்பு பண்ணால் எல்லா பசங்களும் தப்பு பண்ணுறாங்கன்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியாக வந்து இருங்க. எல்லாருமே பெத்த அப்பா அம்மாவை மட்டும் நம்புங்க, யாரையும் பெருசாக நம்பாதீங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.